பார்த்திபன் ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் சார். வடலூர் தெய்வ நிலையத்துடைய இஓ செயல் அலுவலர் ராஜா சரவணகுமார் ஒரு மனுவுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காருங்கய்யா. அது என்ன மனுன்னா, அங்க இந்த சர்வதேச மையத்திற்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கு, அங்க மழைத்தண்ணி நிக்குது, அங்க விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அதை மூடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒருத்தர் பொதுநல சங்கம் சார்பில், வள்ளலார் பார்வதிபுரம் பொதுநல சங்கம் சார்பில் மனு கொடுக்குறாங்க. அதற்கு பதில் அளிக்காம மாறாக பார்வதிபுரம் மக்கள் வள்ளலாருக்கு இடம் தானம் கொடுத்ததற்கான ஆவணங்களை கொண்டு நேரில் ஆஜராகுங்கள் அப்படின்னு ஒரு பதில் மனு, ஒரு அழைப்பாணை மாதிரி, வாரண்ட் மாதிரி ஒரு இஷ்யூ பண்ணியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, பொதுவாகவே கடந்த சில மாதங்களாகவே பார்வதிபுரம் மக்களுக்கும் அந்த 106 ஏக்கருக்கும் தொடர்பு இல்லாததை போலவே தெய்வ நிலத்தை சார்ந்த, குறிப்பாக இந்து சமய நிலத்தை சார்ந்த செயல் அலுவலர் செயல்படுறாரு. அந்த புத்தகத்திலிருந்து கூட அந்த பெயருக்கு அந்த நமக்கு தானம் கொடுத்த ஆவணங்கள்லாம் நீக்கி இருந்தாங்க. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பார்வதிபுரத்தை சேர்ந்தவர், தொடர்ந்து பெருவழித்தளத்திற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? டிஎன்டி ஊடகவியலாளருக்கும் மற்றும் அந்த டிஎன்டியினுடைய சந்தாதாரருக்கும் முதலில் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அந்த பார்வதிபுரம் பொதுநல சங்கம் மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஒரு மனு அனுப்பப்பட்டு அந்த மனுவுக்கு நிர்வாக அதிகாரி கொடுத்த பதில் தங்கள் மூலம் தான் அதை தெரிந்து கொண்டேன். அதாவது இப்ப இந்த வள்ளலாருக்கு தானம் வழங்கிய அந்த பார்வதிபுரம் கிராம மக்களை தொடர்ந்து இந்த நிர்வாக அதிகாரியும் கிடையாது, தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. அதில் நிர்வாக அதிகாரி அதற்கு கீழ் பணிபுரிந்து உள்ள நிர்வாக அதிகாரிகளும் அதே வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்று நேற்று அல்ல, இது தொடர்ந்து இந்த புறக்கணிப்பு செயல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சமீபமாக அந்த வள்ளலாருடைய 200வது அவதார தினத்தை விழாவை தமிழக அரசு தமிழகம் முழுவதும் கொண்டாடியது. அது ஒரு புறத்தில் நாங்கள் வரவேற்கும் விதமாக இருந்தாலும், அந்த குழுவில் நியமிக்கப்பட்ட 20 பேர் கொண்ட குழுவில் இந்த தானம் வழங்கிய பார்வதிபுரம் கிராமத்தை சார்ந்தவர் யாரும் இடம்பெறவில்லை. அதிலிருந்து தொடர்ந்து அந்த புறக்கணிப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது தொடர்ச்சியாக அந்த தெய்வ நிலையத்தின் சார்பாக அந்த தைப்பூசத்தில் வெளியிடும் பத்திரிகையில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்ன அந்த தைப்பூச பத்திரிகையில் முற்றிலுமாக அந்த பெயர்கள் நீக்கப்பட்டு என்ற ஆளுங்கட்சியில் உள்ள குறிப்பிட்ட சில நபர்களை மட்டும் அதில் அச்சடிக்கப்பட்டு அந்த துண்டறிக்கை அழைப்புதலை விநியோகம் செய்தார்கள். அதை அன்றைய காலகட்டத்தில் கடுமையாக எதிர்த்தோம். ஏன்னா இது காலங்காலமாக யாராலும் அந்த ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் பேர்லாம் போடுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த தைப்பூச விழாவில் பார்த்தா அந்த பத்திரிகையை பார்த்தீங்கன்னா வீடு விட அதுக்கு முன்னெல்லாம் கொடுப்பாங்க. வீடு விட கொடுத்துக்கிட்டு அந்த மக்களை அதில் பங்கு பெறத்துக்கான ஒரு அழைப்பாக இருக்கும். அதெல்லாம் இப்போ செய்கிறது கிடையாது. ரெண்டாவது வள்ளலாரே 200 ஆண்டுகளுக்கு முன்னே அந்த பார்வதிபுரம் கிராம மக்களுக்கான உரிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அந்த கொடியேற்ற நிகழ்ச்சியை பார்வதிபுரம் கிராம மக்கள் அங்குள்ள, அதாவது வள்ளலாறு அமர்ந்து இடம்பெற்ற அந்த மாரியம்மன் கோயிலிருந்து சீர்வரிசை எடுத்துட்டு அந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் அந்த கொடியேற்றுவது, அதை எதிர்கொண்டு அதாவது தெய்வ நிலையத்தின் சார்ந்த நிர்வாக சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அதை வரவேற்பார்கள். அது ஒரு வருடம் அதை புறக்கணிக்கும் விதமாக காலதாமதமாக ஒரு நிர்வாக அதிகாரி வந்தார். அதை கேட்டதுக்கு எனக்கு அது மாரி தெரியாது, இங்க இருக்கிற யாரும் எனக்கு சொல்லல அப்படின்னு அது சொல்லி ஒரு மலுப்பலான ஒரு பதிலை சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த திருவிருப்ப வருணடை புத்தகத்தில் யார் இந்த வள்ளலார் தெய்வ நிலையத்துக்கு வள்ளலாருக்கு தானம் கொடுத்தா அந்த பெயர் பட்டியல் இதில் இடம்பெற்றிருக்கும். அந்த பெயர் பட்டியலை தேவையில்லாமல் அதாவது திட்டமிட்டு அதை நீக்கியிருக்காரு. அதை எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. யாரோ ஒரு குறிப்பிட்ட சில நபர் சொன்னதின் பேரில், அந்த அழுத்தத்தின் பேரில் அவர் அதை நீக்கிவிட்டு அதற்கு நாங்கள் போய் கேட்கும்போது அதுக்கான மலுப்பலான காரணங்கள் சொன்னாரு. அது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறார். இது வரைக்கும் அந்த அதிகாரம் யார் சொல்லி இதை நீக்கினார், இதை நீக்க சொன்னது யார், இந்த அதிகாரம் யார் கொடுத்தது? ஏன்னா தொடர்ந்து அந்த புத்தகத்தில் வெளியிடுற ஒரு செய்தியை எந்த அடிப்படையில் அதை நீக்கினார் என்று இது வரைக்கும் அதுக்கு விடை தெரியவில்லை. அது நாங்கள் ஊர் மக்களாகிய நாங்கள் போய் கேட்டதுக்கு அதுக்கு சரியான பதில் இல்லை. அதனால இந்த நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறையும் வள்ளலார் தெய்வ நிலையும் இந்த பார்வதிபுரம் கிராம மக்களை புறக்கணித்து செயல்படுவது இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதில் இது இன்று நான் கேள்விப்பட்டேன். அதில் அது உண்மையாக நியாயமான கருத்து. கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு மேலாக அது தோண்டப்பட்ட பள்ளம் இதுவரைக்கும் எந்த பணிகளும் மேற்கொள்ளாமல் நீதிமன்ற உத்தரவுக்காக
காத்திருக்க நிலையில் அது பள்ளம் மூடாம அப்படியே இருக்கும்போது அதில் பல உயிர் சேதம் ஏற்படலாம். ஒரு சமூக விரோத செயல் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை மூட வேண்டியது வந்து உண்மையாவே அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த நிர்வாக அதிகாரி அதை பார்த்து அந்த கப்பல்ல பார்க்கும்போது அது சம்பந்தம் இல்லாம வந்து அது அந்த பதிலை வந்து இந்த மக்களை ஏளனப்படுத்தும் விதமாக, உதாசீனப்படுத்துமாக அந்த பதில் தெரிவிப்பது அந்த நிர்வாக அதிகாரி வன்மையாக கண்டிக்கிறாங்க. ஐயா, இப்ப வாய்மொழியா சொன்னா பரவாயில்ல, ஒரு எழுத்துப்பூர்வமாகவே இந்த நிலத்திற்கு உங்கள் முன்னோர்கள் தான் இந்த நிலத்தை கொடுத்தார்கள் என்பதற்கான ஆவணத்தோடு நேரில் வாருங்கள் அப்படின்னு எழுத்துப்பூர்வமா முதலாக அது ஒரு செயல் அலுவலர் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி கொடுப்பதை இது எப்படி பார்க்கலாம் ஐயா? எப்படின்னா அதான் அந்த மக்களை வந்து, அதாவது இந்த பாரிவர மக்களினுடைய ஒற்றுமின்மையை அவர் தெரிந்து கொண்டு அங்கிருந்து அரசியல் சில செயல்பாடுகளையும் தெரிந்து கொண்டு வேண்டும் என்றதான் அதை வந்து செய்யறாரு. ஏன்னா 1932 பாலகிருஷ்ண பிள்ளை வந்து அதை ஆவணப்படுத்தி அதை வெளியிட்டிருக்காரு. அது தெரிஞ்சு அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம திமுக அறநிலைத்துறை அமைச்சர் கே பி கந்தசாமி வந்து இருக்கும்போது அது கல்வெட்டா வந்து அந்த கல்வெட்டு இன்னைக்கும் அது ஆவணமா அங்க இருந்துகிட்டு இருக்கு. கருமச்சாலையும் அந்த யார் நிலம் கொடுத்தாங்க அந்த கல்வெட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிந்திருந்தும் அதை வந்து வேண்டுமென்றே வந்து செய்வது வந்து அவருடைய அதிகார துஷ்பிரயோகமாக தான் தெரிகிறது. இதுமாரி எதிர்காலத்தில் நடைபெறாதவன்னா அதுக்கான என்னென்ன செய்யணுமோ அங்கே ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களை கலந்து இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு வந்து அலசி ஆராயணும். எப்படி வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு தெய்வநிலை அதிகாரி வந்து இப்படி வந்து தானம் கொடுத்த ஒரு மக்களை வந்து கேவலப்படுத்தும் விதமாக அதுக்கான ஆதாரத்தை எடுத்துருவாங்கன்னு சொல்றது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அப்போ அதாவது எந்தவித ஆவணம் இல்லாமல் எப்படி வந்து அவர் வந்து எல்லை வகுத்து வச்சிருக்காருன்னு தெரியல. இப்போ இருக்கிற 65 ஏக்கரையும் எப்படி அது வந்து அவர் ஆவணப்படுத்தி இது வரைக்கும் வள்ளலார் தெய்வ நிலத்துக்கான சொத்துன்னு எப்படி அதை வந்து எல்லை அதுக்காக வரையறுக்கப்பட்டு அதுக்கான சுற்றுச்சூழலை எப்படி வச்சிருக்காரு? எந்த ஆவணம் இல்லாமல் அவர் எப்படி வச்சிருக்க முடியும்? இப்போ நான் இருக்கேன், நான் போய் இப்போ ஒரு 10க்கு 10 ஒரு பட்டா போட்டால் விட்டு வரேன் இல்லையா? சொல்வாரில்ல வந்து இது வந்து இது தெய்வ நிலத்துக்கு சொந்தமான இடம்னு. அப்போ தெய்வ நிலத்துக்கு சொந்தமான இடம்னு சொன்னால் அது எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? அதுக்கான ஆவணங்கள் அதுக்கான வந்து பத்திரம் இருக்குமே, இல்லாமல் எப்படி இருக்கும்? அது சும்மா வந்து அவர் வந்து இந்த மக்களை வந்து அலட்சியமாக நினைக்கிறாரு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த மக்கள் மாறுவேறு மக்கள்னா அது ரொம்ப அலட்சியமாக தெரியுது. அதற்கான விடை வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அது அவருக்கு. அப்போதான் அவருக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய ஒரு அதிகார இதில் பேசிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் வந்து அதாவது சொல்லுங்க எனக்கு தெரியாது, அங்கே இருக்கிற ஊழியரை கேட்கறது, என்ன அப்படியான்னு கேட்கறது, நக்கல் பண்ணுற மாரி, ஆமாம் அப்படிங்கிறது இது மாதிரிலாம் இந்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அவர். எதை கேட்டாலும் வந்து தெரியலன்னு சொல்றது அது ஒரு பொறுப்பற்ற ஒரு பதில். ரெண்டாவது அவர் அந்த பதவிக்கான பதிலே கிடையாது. சரி, அப்போ அந்த பாரிவரம் கிராம மக்கள் வந்து அந்த இடத்த தானமாக கொடுத்தா அப்போ யார் கொடுத்தது அது வந்து அவர் சொல்லணுமே. சரி, இப்போ பாரிவரம் கிராம மக்கள் கொடுக்கல 80 காணியை அப்படி அவர் வாதத்துக்கே வந்தாலும் அப்போ அந்த நிலம் யாருடைய நிலம், யாருக்கு அது என்ன அரசு புறம்போக்கு நிலமா? அது அரசு புறம்போக்கு நிலத்தைய வந்து வள்ளலார் பேருக்கு பட்டா பண்ணி இந்த அரசு வந்து அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசு வந்து இப்போ பட்டா பண்ணி கொடுத்துருக்கா? இல்லை யாருடைய சொத்து அது? எந்த தனிநபருடைய சொத்து வந்து இல்லை இவருக்கு சொந்தமான சொத்தா அது? அது எப்படி? அதுக்கான விடை தெரியணும்ல. ஆரியபுரம் கிராம மக்கள் கொடுத்ததுன்னா இப்போ யார் கொடுத்தது அந்த 80 காணியும்? இப்போ நான் என்ன சொல்கிறேங்க, 1932 பாலகிருஷ்ண பிள்ளை 80 காணி கொடுத்தது ஆவணப்படுத்தியிருக்காரு. 38 வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் இந்த மக்கள் ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ 80 காணி நிலம் வந்துன்னா கிட்டத்தட்ட 106 ஏக்கரு. 106 ஏக்கரில் வந்து 65 ஏக்கர் தான் இப்போ அவர் வந்து தெய்வநிலை கைவசம் இருக்குன்னா 41 ஏக்கர் எங்கே இருக்குன்னு தான் தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீதிமன்றத்துலேயும் அது ஒரு வினாவாக வந்து கேள்வியாக நீதியரசர்கள் வந்து எழுப்பியிருக்காங்க, எங்கே அந்த 41 ஏக்கர்னு. இப்போ தெய்வ நிலையத்தில் சொல்லட்டுமே, ஒன்று கொடுத்தது 65 ஏக்கர் தான் சொல்லணும், இல்லை வந்து 106 ஏக்கர் தான் சொல்லணும். 106 ஏக்கர்னு தெய்வ நிலையம் ஒத்துக்கிட்டா அப்போ 41 ஏக்கர் எங்கே இருக்குன்னு சொல்லணும். நம்ம எந்த இடம்னு கேட்கல, அப்போ 41 ஏக்கர் எங்கே இருக்குன்னு அது வந்து மக்கள்கிட்ட சொல்லணும்ல. எதையுமே சொல்லாமல் தனக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு சில பேரை வந்து கையில் வச்சுக்கிட்டு யார் போய் கேட்டாலும் ஒரு முறையற்ற பதில், சரியான பதில் சொல்லாமல் அது இருக்காரு. இருந்தாலும் இருக்கட்டும், வள்ளலார் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதுக்கான விடை வந்து விரைவில் அவருக்கே தெரியும். கடந்த வழக்கின் விசாரணையின் போது நீதியரசர்கள் வந்து இதற்கு எந்தவித அனுமதியும் பெறாமல் இந்த வள்ளலார் சர்வதேச பணியை வந்து இந்த தமிழக அரசும்
இந்து சமய அறநிலைத்துறை மேற்கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டி நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் அது வந்து அனுமதி பெறாதனாலதான் இவ்வளவு நாள் வந்து அது காலதாமதம் ஆயிட்டு இருக்குதான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இது இன்னும் அதாவது உடனடியாக நீதியரசர்களும் இது வள்ளலார் சர்வதேச மையம் சம்பந்தமாக வழக்கு தொடுத்த மனுதாரர்களும் மற்றும் அதற்காக வழக்காடும் வழக்கறிஞர்களும் அந்த தோண்டப்பட்ட பள்ளத்தை உடனடியாக மூடுவதற்கு சட்ட ரீதியாக அதற்கான அனுமதியை பெற்று அது இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக அது மூடுவதற்காக அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்வதிபுரம் கிராம மக்களின் ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா எதிர்காலத்தில் வந்து அது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு மழை பெஞ்சுன்னு பார்த்தீங்க, இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சுன்னா ஒரு 4-5 அடிக்கு தண்ணி நிற்கும். அதில் ஒரு கேணி வெட்டினா எப்படியோ அந்த அளவுக்கு தண்ணி நிற்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக யார் வந்து பார்த்தாலும் தெரியும். எடுக்கப்படலாம், அது எந்த வித பாதுகாப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே நிற்கிது. யாராவது சின்ன குழந்தைங்க வந்து இப்போ நான் விளையாடுறது போது உள்ளே விழுந்துருச்சு, இல்லை ஒரு ஆடு மாடு உள்ளே விழுந்துட்டாலும் ஒரு பெரிய பாதிப்பாகும். அது வந்து அந்த ஜீவகாரணியத்துக்கே அது ஒரு முரண்பாடான ஒரு செயலாக அது வந்து காலத்துக்கும் ஒரு பெரிய அது ஒரு கரும்புள்ளியாக அமைஞ்சிடும். அதனால வந்து இந்த வள்ளலார் சர்வதேச மையம் சம்பந்தமாக வழக்கறிஞர்கள் மனுதாரர்கள் அதை மூடுவதற்கான ஒரு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பார்வதிபுரம் மக்களின் வேண்டுகோளாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.